ஹாய் JPK'S ஈஸி ஹிந்தியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சந்திரபிந்து. சந்திரபிந்து பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திரபிந்துனா ஒரு பிறை நிலா போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சிம்பிளை தான் சந்திரபிந்துன்னு சொல்லணும். சந்திரபிந்து இதை அனுநாசிக்னு சொல்லலாம். அனுநாசிக் வெறும் புள்ளி வச்சுருந்தோம்னா அதை பிந்துன்னு பார்த்தோம். அனுஸ்வார்னா அம்முக்கு என்ன பார்த்தோம்? அம்னா அனுஸ்வார்னு பார்த்தோம். ஆக்கு மேலே ஒரே ஒரு புள்ளி இந்த மாதிரி பிந்து இதை வச்சுருந்தா அனுஸ்வார். இதே இந்த மாதிரி பிறை நிலா போட்டு புள்ளி வச்சுருந்தா இதை தான் சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க. இது நிலா மாதிரி இருக்கு இல்லையா, சந்திரனாலே மூணுன்னு அர்த்தம், நிலான்னு அர்த்தம். சந்திரபிந்து இதுக்கு பேர் சந்திரபிந்து. இப்போ ஆக்கு மேலே இந்த மாதிரி சந்திரபிந்து வந்தால் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். அனுநாசிக். அனுநாசிக்னா என்னன்னா மூக்கு வழியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேலே இந்த சந்திரபிந்து இல்லாமல் எழுதணும்னா ஆ சொல்லுவோம். சந்திரபிந்து போடுறோன்னா ஆ, அந்த மூக்கால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் அனுநாசிக். அந்த உச்சரிப்பு மூக்கு வழியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை அம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அம்முன்னு சொல்லுவோம். இம் சவுண்டு வச்சு சொல்லுவோம். இது இன் சவுண்டு வர மாதிரி சொல்லணும். ஆனால் அந்த இன்னை அழுத்தி சொல்லக்கூடாது. அப்படி மூக்கால சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அங்கி மாத்ரா வாலே சப்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் துவா. துவா இது து ஆ. இதை அந்த இன் சவுண்டோட சொல்லணும். அந்த இன் அழுத்தி துவான் அப்படி சொல்லாமல் ஒரு சிலர் துவாங்கு இங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. துவா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இல்லை பாருங்கள். துவா அந்த ஆ சவுண்டோட நிறுத்திடணும். மேலே இந்த சந்திரபிந்து இல்லாமல் இருந்தால் துவா சொல்லுவோம். துவா. ஆனால் இந்த சந்திரபிந்து வந்தால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? துவா. துவா அந்த மூக்கால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். துவானா ஸ்மோக், புகை. இதெல்லாம் நான் தமிழில் எழுதலை. எப்பயுமே இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்போம், தமிழ்லையும் எழுதியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இதுலேயே அந்த என் சவுண்ட் இல்லாத மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எழுதுறதால தான் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். துவான் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. துவா அதோட நிறுத்திடணும். புரியுதுங்களா? செகண்டு ஊண்ட். ஊண்ட் இப்போ இந்த சந்திரபிந்து இல்லாமல் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் ஊட்டு. இப்போ சந்திரபிந்துவோடு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஊண்ட் கால ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஊண்ட். கேமல் ஒட்டகம். தேர்டு பூஞ்ச். पूंछ. पू बड़ी ऊ की मात्रा पू इच. पूंछ. पूंछ. टेल वाल. फोर्थ दांत. दांत टूथ पल. फिफ्थ आंख. आंख आई कन. सिक्स्थ चांदनी. चांदनी மூன்லைட் நிலவொளி. செவன்த் ஆங்கன். ஆங்கன் கோர்ட்யார்டு முற்றம். எயித்து பாந்தனா. பாந்தனா டை கட்டு. நைன்த்து பான்சுரி. பான்சுரி ரீ ப்ரொனன்சியேஷன் வரணும். பான்சுரி. ஃப்ளூட் புல்லாங்குழல். டென்த்து ஹங்ஸ்னா. ஹங்ஸ்னா லாஃப் சிரி. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் பிந்து மட்டும் வந்தால் அனுஸ்வார். சந்திரபிந்து வந்தால் அனுநாசிக். அனுநாசிக் அதாவது மூக்கு வழியாக நம்ம உச்சரிப்பு இருக்கணும். ஓகேங்களா? இங்கேன்றதுக்கு யஹா, அங்கன்றதுக்கு வஹா. அந்த வஹாங்கு அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி உச்சரிக்கக்கூடாது. வஹாங்கு அந்த இங்கு சவுண்டு வரக்கூடாது. யஹா அதோட நிறுத்திடணும். யஹா வஹா அந்த மூக்கால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி வரணும். இப்போ திரும்பி இந்த 10 வார்த்தைகளை சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஒன் துவா புகை. செகண்டு ஊண்ட். ஊண்ட் ஒட்டகம். தேர்டு பூஞ்ச் வால். ஃபோர்த்து दांत पल. फिफ्थ आंख कन.
6th சாந்தினி சாந்தினி நில ஒளி. 7th ஆங்கன் ஆங்கன் முற்றம். 8th பாந்த்னா கட்டு. 9th பான்சுரி புல்லாங்குழல். 10th ஹங்ஸ்னா ஹங்ஸ்னா சிரி. இந்த வீடியோவில் சந்திரபிந்துனா என்ன, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திரபிந்து பிந்து இதுக்கான டிஃபரன்ஸ், சந்திரபிந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், பிந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். தேங்க்யூ.